ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெயபிராட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மொத்த பேபிள் ட்ரெஸ்ஸுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். அதாவது வந்து இது வரைக்கும் எவ்வளோ வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக எல்லாமே என்கிட்ட மட்டும் நிறைய டிபி வெப்லெட்ஸ் இருக்குது, நிறையவே இந்த வெப்லெட்ஸ் இருக்குது, நிறைய அந்த வெப்லெட்ஸ் இருக்குது, இந்த வெப்லெட்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இனிமேட் நீங்கள் என்ன அதான் ஏன் நான் அந்த சீரீஸ் சொல்லனா அப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது போயிடும், இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மகிட்ட போய் என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து தந்துடலாமா? என்கிட்ட எவ்வளோ பேருன்னு கவுண்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து என்னென்ன ஜெனரலாம் என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? 3, 2, 1 ஓப்பன். என்ன இங்கே கூடி இருக்குன்னு கேட்டால் என்னால் வைத்தியமா கைஸ். 3, 2, 1 லிடேட் ரிப். அதுதான் கைஸ் என் பேப்ளேட் கலெக்ஷன். அதுதான் என்கிட்ட இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு டிவியில் போகலாமா? இல்லை ஃபஸ்ட்டு இதுலேருந்து போகலாம். இதான் நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின 2 பேர்ஸ்லேருந்து போகலாமா கைஸ்? இதுவும் அமேசானில் ஒன்றா தான் வாங்கினேன். இது வந்து பிக் பேங் ஜெனசிஸ், அப்புறம் வந்து இது என்ன பேயாது, அது வந்து பிக் பேங் ஜெனசிஸ், அப்புறம் பண்ண ஃபினிக்ஸ். இது 2 தான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஆமாம், இவ்வளோ தான் இருக்குது சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஆமா, வெளியே விழுந்துச்சு கைஸ். ஓகேங்களா? வந்து இவ்வளோ தான் பேஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. வந்து ஒன்றா எடுத்து வெளியே வைக்கிறேன், அதை அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆல்ரெடி காட்டின பேஸே வைக்கணும். ரொமானஸ் ஃபீனிக்ஸ் இது ஒரு டிஃபென்ஸ் டைப், இதுவும் டிஃபென்ஸ் டைப். இது டிவி பே, இது ரைஸ் பே. ஓகேங்களா? நம்ம சீரீஸ் வந்து தனியாக வைக்க வேணாம், அப்புறம் ரொம்ப இடத்துல இடம். அடுத்த என்கிட்ட இருக்குல்லே ரொம்ப ஸ்ட்ராங்கான பே ஜஸ்ட் அக்லீஸ், இதுவும் ஃபேக்கு தான். இது வந்து எல்லாமே ஒரே கம்பெனி தான். லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது என்ன கம்பெனின்னு அந்த டப்பா கூட உங்களுக்கு காட்டுவேன். அப்புறம் வந்து ஒரு டர்போவே கோசிஸ் பிரிகன் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து டிவி பக்கம் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வேர்ல்ட்ஸ் பிரிகன் நம்மக்கிட்ட இருக்குது கைஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு டிஃபென்ஸில் இதுவும் பேலன்ஸ் டைப் தாங்க. ஆமாம், இது டிஃபென்ஸ் டைப் தான். நான் ரொம்ப வச்சுருந்தேன். அப்போ தான் பேலன்ஸ் டைப்னு ஒரு குண்டை தூக்கி போகிறானுங்க கைஸ். இருந்துங்க எனக்கு பயம் வந்துச்சு, என்னடா அது அப்படின்னு. ஐ மீன் பயம்னு வரல, ஷாக் ஆகிட்டேன். இது வந்து ஒரு ரைஃபா டிஸ்கரிவர் ஃபேக். என்ன நம்மகிட்ட டெக்கரோட்டமியும் இருக்குது, ஒரே ஒரு டெக்கரோட்டமி தான், அதான் அது. அடுத்து பக்க அட்டாக் டேப் அவேக்கண்ட் அல்டிமேட் வால்ட் ரியாக்ட். இன்னும் இது கொஞ்சம் எந்த ஒன்று வச்சுக்கிட்டா கேம் செக் பண்ணணும் கைஸ். இதான் ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. அப்புறம் இவன் வந்து ஒரு ஜென்வன் பே கைஸ். இது ஒரு ஜென்வன் பே. ஓகேங்களா? இது வந்து ஏதோ ஓட்டு போட்டிருக்கான், ஆர்மி கோடக்ஸ். சாரி கைஸ், நல்ல பே தான் இது. சூப்பராக இந்த டிரைவர் லாஸ்ட் டைம்லாம் மெயின்டைன் பண்ணணும். பட் கம்பேர் டு திஸ் கை வேஸ்ட் ஆஃப் டைம். சரி, வேஸ்ட் ஆஃப் மணி. அடுத்து இப்போ என்ன பண்ணலாம், என்கிட்ட இப்போ மொத்தம் 3 டர்போ பே. அப்படியே லைனாக கட்டிடலாமா? ஃபஸ்ட்டு ஆன்டகனிஸ்டோட பே டெஸ்பினிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ரொட்டாகனிஸ்டோட பே அக்கிலிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இவரும் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் ஒன்ஸ் அப்பான டைம் சொன்னால் ஒண்டர்வால் ட்ராகன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இது மொத்தம் என்கிட்ட நம்மக்கிட்ட வந்து 4 இந்த பேஸ் இருக்குது, டர்போ பேஸ் இருக்குது. இன்னும் வந்து 2 பேஸ் இருக்குது. அப்புறம் ஒரு டிவி பே இருக்குது கைஸ். தான் நேச்சுரல் ஸ்பிரிகன் நல்ல பே கைஸ், வெரி பெஸ்ட்டு பே. ஓகேங்களா? இது வாங்குறீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து இது ஸ்பிரிகன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கலாம். ஓகேங்களா? பார்க்க போகிற பே வந்து ட்ரெயின் ஃபேஃப்னியர். சாரி, நம்ம என்மிட் தான் வேனிஷ் ஃபேஃப். நம்மகிட்ட வேறு ஃபேஃப்னி இல்லை கைஸ், எங்கே ஒரே ஃபேஃப்னியர் தான் இருக்குது. இதை வச்சுருவோம். இந்த வேலை நம்ம பேப்பர் கலெக்ஷன் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, நான் லான்ச்சர் கலெக்ஷன், ஸ்டேடியம் கலெக்ஷன், அப்புறம் அவ்வளோதான், வேறு இல்லை. அப்புறம் இது ஒரு ஃபேக்கானது. இதுக்கு இந்த டிரைவரும் இதுதான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து பிளேட் கிங் பேஸில் தான் நான் அதை ஆர்டர் போட்டேன். இது எல்லாமே பிளேட் கிங் பேஸ் தான். அங்கே பாருங்கள், பாக்ஸ் கூட இன்னும் நிறையவே இருக்கும் வீட்டில். அது இங்கே இருக்குது, தெரியுதா? பிளேட் கிங் பேஸ் அவளுக்கு ஒருத்தர் கைஸ். இல்லை சில பேஸ் ஒரு மாதிரி இருக்கு. இந்த பேர் என்ன ஆச்சுன்னா பாருங்க, கிளிக்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பாதி கிளிக்லேயே பஸ்ட் ஆகிடுது. ஆனால் இது போட்டு ரொம்ப வேகமாக பஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஜென்வன் யூஸ் பண்ணாத பேக் இதை போட்டுட்டு அதோட டிரைவர் எடுத்து இதுக்கு போட்டேன். அதாவது இதோட டிரைவர் எடுத்து இதுக்கு போட்டுட்டேன்.
அவ்வளோதான். ஓகேங்களா, இதுதான் இங்கே நடந்த விஷயம். அப்புறம் ஜெனரல் மே ஒன்று வச்சுருக்கேன். இதான் என்னோட பேபிள் கலெக்ஷன். இப்போ அடுத்து வந்து இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி உள்ளே போட்டுருக்கேன். ரொம்ப நேரம் பரவாயில்ல கைஸ். அடுத்து நம்ம இப்போ லான்ச்சஸ் பார்க்க போகிறோம் கைஸ். லான்ச்சஸில் வந்து இது ஒரு டக்கரட்டோமி எல்லார் லான்ச்சர். பார்த்தீங்கன்னா டோமின்னு போட்டிருக்கோம். செகண்ட் ஹேண்ட் தான், யோகி இன்ஸ்டிங்க்டில் ஆர்டர் பண்ணேன். ஓகேங்களா, அது கூட இன்னொரு 2 லான்ச்சர் ஆர்டர் பண்ணேன். இது வந்து எல்லார் இந்த லான்ச்சர். இதுவும் டக்கரட்டோமி தான், ப்ளூ கலர். இதுவும் எல்லார் தான். ஓகேங்களா, அடுத்து ஒரு ஃபேக்கான டிபி. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே கைஸ் என்ன கைஸ் இந்த ஃபேம் லேண்டில் இங்கே மெட்டலே வராத கைஸ். அதனால தான் கைஸ் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் இழுத்து அந்த மெட்டலை உடச்சி இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு தெரியுமா கைஸ். வந்து இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, இது வரைக்கும் வந்துருச்சு. அதாவது அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இது கொஞ்சம் ரிஸ்கியர் தான். இன்னும் கொஞ்ச நாள் இந்த லான்ச் போய்ட்டு 3 லான்ச்சு தான் வாங்க போகிறோம். ஸோ அங்கே வந்து ஸ்பார்க்கிங் லான்ச்சஸ், இல்லை ஸ்பார்க்கிங் ரிப்போர்ட் லான்ச்சஸ் வாங்கலான்னு இருக்காங்க. அடுத்து ஒரு லான்ச்சரா, அப்புறம் இந்த லான்ச்சர் இருக்குது. இது ரிப்போர்ட் லான்ச்சர், ரைட் சைட். நல்ல லான்ச்சர் தான். சூப்பராக சுத்தம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல லான்ச்சர். இது வந்து இதுவும் செட்டாக தான் வாங்கினேன். இந்த லான்ச்சர் ஃபேக் தான். ஓகேங்களா, சரியாக போயிடுச்சு நம்ம நேரத்துக்கு. என் வாய்ஸ் கொஞ்சம் கேட்காது கைஸ். எனக்கு அதான் கைஸ் ரொம்ப பயமாக இருக்குது. என் வாய்ஸ் கேட்காதுன்னு வச்சுக்கோங்க. நான் அடுத்து என்கிட்ட இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான லான்ச்சர். ஸ்ட்ராங்குன்னு சொன்ன ரொம்ப ஹானரபிள் லான்ச்சர். இதுதான் நம்மளோட ப்ரோட்டோடைப் லான்ச்சர் கைஸ். நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிற இது ஸ்ட்ராங்கான்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் நானும் என்னோடய பிரதரும் சேர்ந்து இதை வச்சு தான் வந்து நானும் நான் வந்து விக்ட்ரி வால் ட்ரேக் வச்சுருப்பேன். என் பிரதர் வந்து ஸ்ப்ரிகன் வச்சுருப்பான். ஓகேங்களா, நானும் அவனை சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுருப்பேன். என் பிக் பிரதரும் நானும் ஜாலியாக விளையாடுவோம். அப்போ வந்து இதே மாதிரி ஒரு ஹாஸ்பர் ஸ்டேடியம் நான் வச்சுருந்தேன். ஓகேங்களா, ப்ளூ கலரில் ட்ரிபிள் ஏதோ சொல்லுவாங்க, 3 சைடு அவுட் போகிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். இதே மாதிரி தான் அது வந்து வச்சுருந்தேன். அதான் அந்த கேஸாக பண்ணுறேன். ஆனால் நான் எப்போவுமே இதை பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா இது டுவல் ஸ்பின் வச்சுது வருங்க. காஃப் நீரே விடும். காஃப் நீர் எடுத்து பாருங்க. அதான் நான் சரிமா காஃபே உள்ள இருக்கேன். இல்லை ரைட் பேசி விடு, விட்டு கட்டுறேன். இதுக்கு ஆல்ரெடி டைம் எனக்கு இழுத்தோட பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே லான்ச் எல்லாம் அடுத்து வந்து டேமேஜ் ஆன பொருட்கள்லாம் எல்லாம் வச்சுருப்பேன். எல்லாம் அந்த வச்சுருவாங்க யூஸ் பண்ண நேரம். இந்த வீடியோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால் யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு டிபி. நான் அதே சொன்ன ப்ராப்ளம் தான் நான் எம்சீல் பண்ணி யூஸ் பண்ணி அந்த லான்ச்சரே செஞ்சுக்கிட்டு. அப்புறம் நம்ம சேவியர் வாட்டருக்கு ஏன் ப்ரோ அப்படியே வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரைவர் போயிடுச்சு கைஸ். ரொம்ப நல்ல டிரைவர் கைஸ். ஓஹோன்னு வச்சேன் கைஸ். பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை அந்த மாதிரி கைஸ். இந்த டிரைவர் ரொம்ப நல்ல டிரைவர் கைஸ். இது உடஞ்சிருச்சு கைஸ். எனக்கு இதுதான் யூஸ் பண்ண மாட்டேங்குது. இந்த பிளேட் கிங் பேஸில் இது மட்டும் எப்படி கைஸ் உடையுது? எங்கேருந்து கைஸ் உடையுது புரியல. சரி, இது எப்போ அடுத்து என்ன லூசிஃபர். இது என்ன பிரச்சனை எனக்கு இப்போன்னு தெரியல. அதாவது இந்த பாட்டு இருக்குல்ல கைஸ், இந்த சர்ஜ் டிப்பு ரெடி இருக்கும். இந்த பாட்டு போயிடுச்சு. இது வேர்ல்ட் ஸ்பிரிகன் பாட்டு போட்டு வேணால் அப்பப்போ எப்படியா யூஸ் பண்ணுவேன். பேட்டில் போடுங்க. சரிங்களா, இதோட டிரைவர் வந்து இந்த டிரைவர் நான் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். நானே என் ஃப்ரெண்ட்ஸை காம்போ பேட்டில் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பென்ஸ்டீலுக்குலாம் இருக்கும். காப்னியரு இந்த சோசி ஸ்பிரிகனைக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிருக்கோம். இதுவும் ஒரு நான் வச்சிருக்கேன் கைஸ். ஸ்ட்ரிங்கு கூட நான் வச்சுருக்கேன். இதுக்கும் எம்சில் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் போயிடுச்சு. அப்புறம் ஒரு கியர் இருக்கு கைஸ். இந்த கியர் நான் தேடி இருந்தேன் கைஸ். எனக்கு தொலைஞ்சு போயிடுச்சு கைஸ். ஏன் கியர் கைஸ் அக்கிலிஸ் கொடுத்தாங்க. நம்மகிட்ட வெளியில் இல்லை, என்ன இருந்தால் போட்டிருப்போம். நல்ல கியர் இருக்கும் கைஸ், வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட உடஞ்சி போன பேஸும் பார்த்தாச்சு. இப்போ டக்கர் தமிழ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரே ரைஃபல் எஸ்காலிபர் தான் அன்பாக்சிங் போட்டிருக்கேன் கைஸ். ஒரே ஒரு ரைஃபல் எஸ்காலிபர் தான் என்கிட்ட இருக்கிறது டக்கர் தமிழ். ஓகேங்களா, வேறு எதுவும் டக்கர் டோமின்னு கேட்டால் என்கிட்ட ஒரு ஆஸ்ப்ரோ இது இருக்குது. இது எல்லாத்தையும் உள்ள கைஸ். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட டக்கர் டோமின் லைட்னிங் எல்ட்ராக இருக்குது கைஸ். இல்லை இது லெஃப்டில் சுற்றுவேன். சூப்பராக ஸ்விட்ச் போனால் சும்மா சொன்னாங்க கைஸ். இப்போ வச்சு ஃபேக் கைஸ். லோக்கல் சாப்பிட்ற வாங்க நீ போகிறோம் போ. அதுவும் சொல்ல முடியாது. இது என் லக்கி தான் திரும்பன்றேன் உள்ள. சரி, அது பக்கம் நம்ம ஸ்டேடியமில் விட்டுருந்தோம்ல, நம்ம ஸ்டேடியம் பார்க்கணுமா? இதான் இன்னொரு
ஆஸ்மோ ஸ்டேடியம் செம பெருசு. இது வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட்டு 4 பேர் வளர்றதுலாம் இதில் யூஸ் பண்ணி கிடப்பேன். இது வந்து 2 பேர் சும்மா டிம்கிளான்னு போடுறதுக்குலாம் இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.